அக்கிபங்க்சர் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு பலருக்கும் தெரியும். இது ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிற தெளிவும் மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே அக்கிபங்க்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 0.5%. 200 பேருக்கு ஒருத்தர் தான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. அப்போது இது அக்கிபங்க்சர் அப்படிங்கிறது என்ன, இது ஒரு மருத்துவ முறையா இல்லை வேறு ஏதோ ஒன்றா அப்படிங்கிற விவரம் எதுவுமே மக்களுக்கு தெரியாத ஒரு காலகட்டம். ஆனால் அன்றைய நிலையோடு இன்றைய சூழலை ஒப்பிடும்போது அக்கிபங்க்சர் அப்படிங்கிற மருத்துவ முறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு, மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஆனாலும் இது போதுமானதில்லை அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து. இன்றைக்கு கூட நம்ம மருத்துவமனைக்கு வர்றவங்க அக்கிபங்க்சர் மருத்துவத்தை செய்யும்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்ன மருந்து கொடுப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும், எப்போ எனக்கு இந்த நோய் குணமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அக்கிபங்க்சர் அப்படிங்கிறது மருந்தில்லாத ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறதே இன்னும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த மருத்துவ முறையை துவங்கிய காலம் தொட்டு இன்று வரை இந்த மருத்துவ முறையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வரோம். குறிப்பாக எங்களுடைய மருத்துவமனை டாக்டர் வஹாப்ஸ் பிராணிக் அக்குபங்க்சர் என்னுடைய தந்தையால் 1950ஆம் ஆண்டு துவங்க பெற்ற ஒரு அமைப்பு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2000ஆவது ஆண்டில் தான் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற மருத்துவ முறையை எங்கள் மருத்துவமனையில் செய்ய துவங்கினோம். இப்போது அக்கிபங்க்சர் சிகிச்சையும் நாம் 26 ஆண்டுகளாக செய்து வரோம். அக்கிபங்க்சர் மருத்துவத்தை செய்ய துவங்கிய ஒரு 2 ஆண்டுகளில் பிராண சிகிச்சை அப்படிங்கிற ஒரு அற்புதமான மருத்துவ முறையை பற்றி அறிந்து அதை பயின்று இந்த 2 மருத்துவ முறைகளும் இணைந்தால்தான் அது ஒரு முறையான நிவாரணத்தை வழங்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து பிராணிக் அக்கிபங்க்சர் அப்படிங்கிற ஒரு மாடுலேஷனை டாக்டர் வஹாப்ஸில் 2004 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்றைக்கு வரைக்கும் இந்த காம்பினேஷன் யூனிக் ஃபீச்சர் இன் தி வேர்ல்டு. டாக்டர் வஹாப்ஸ் பிராணிக் அக்குபங்க்சர் மருத்துவமனைகளில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அக்கிபங்க்சர் அப்படிங்கிற மருத்துவ முறை நிறைய பேர் தனியாக செய்கிறாங்க, பிராண சிகிச்சையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏதோ காரணத்தினால இந்த 2 மருத்துவ முறைகளையும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே உடைய இந்த 2ம் இணைந்தால்தான் அது ஒரு முழுமையான சிகிச்சை முறை அப்படிங்கிற ஒரு தெளிவு இன்னும் பரவலாக ஏற்படலை. பட் எங்ககிட்ட சிகிச்சை பெறுபவர்களுக்கோ இல்லை பயில வருபவர்களுக்கோ நாங்கள் இந்த காம்பினேஷனை பயிற்றுவிக்கிறோம். பிராணிக் அக்குபங்க்சர் சிகிச்சை முறை மூலமாக ஒரு நோயாளிக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் விரைவாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். இதை நாங்கள் பல நிலைகளில் உணர்ந்ததால் தான் இந்த மருத்துவ முறையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளை செய்து வரும். நம்முடைய டாக்டர் வஹாப்ஸ் பிராணிக் அக்குபங்க்சர் மருத்துவமனை மூலமாக இது போன்ற வீடியோ பதிவுகளை வெளியிடுறோம். இந்த மருத்துவ முறையினுடைய சிறப்பு, இதன் மூலமாக எது போன்ற நோய்களை குணமாக்க முடியும், எது போன்ற நோய்களை குணமாக்க இயலாது, மேலும் இந்த மருத்துவ முறையை யாரெல்லாம் மேற்கொள்ள முடியும், பிராணிக் அக்குபங்க்சர் சிகிச்சை செய்து கொள்ளும் போது ஏதேனும் வலி ஏற்படுமா, ஊசிகள் பயன்படுத்துவார்களா, இது போன்ற பலவிதமான சந்தேகங்கள் இன்றைக்கும் மக்களிடம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் தர வேண்டும், ஒரு தெளிவை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த மருத்துவ முறையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் பார்த்து பலனடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.